Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு வங்கத்தில் வீட்டு வேலை செய்து வந்த பின் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு மாநிலத்தின் அமைச்சராக பொறுப்பேற்று வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவுஸ்கிராம் தொகுதியில் போட்டியிட்ட கலிதா மாஜி 11,815 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆனாலும் சோர்ந்து போகாமல் வீட்டு வேலை செய்து கொண்டே தன் தொகுதி மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்திக் கொண்ட அவர் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் ஷியாமா பிரசன்ன லோஹரை 12,535 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார். முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியின் அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதில் கலிதா மாஜியும் அடங்குவார். அவரது அசாதாரண உழைப்பையும் அடித்தட்டு மக்களுடனான அவரது பிணைப்பையும் கௌரவிக்கும் விதமாக புதிய அரசில் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது. எளிய மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கலிதா இனி ஒரு துறையின் அமைச்சராகவே மாறி மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக செயல்படுத்தும் அதிகாரத்தை பெற்றிருப்பதற்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.